கிராம்பு நீர், கிராம்பு வாட்டர் எப்படி என்னென்ன பிரச்சனைக்கு எடுக்கலாம், இதனுடைய அற்புத பலன்கள் என்ன, அப்ப செரிமான பிரச்சனையா, பல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, கர்ப்பப்பை கோளாறுகளா, தூக்கமின்மையா, வலியா, மூட்டுகள்ல வலியா, யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த லவங்க குடிநீரை வந்து எடுத்துட்டோம், கிராம்பு குடிநீரை எடுத்துட்டோம் அப்படின்னா உடனே நல்ல வந்து பெயின் ரிலீவ் ஆகிறது வந்து ஃபாலோ பண்ணணும். டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்கணும்னா, கிராம்பு நீர், கிராம்பு வாட்டர் எப்படி என்னென்ன பிரச்சனைக்கு எடுக்கலாம், இதனுடைய அற்புத பலன்கள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக கிராம்புல கிட்டத்தட்ட அதில் 60-70% அதில் யூஜெனால் அப்படிங்கக்கூடிய வேதியியல் பொருள் இருக்கும். அதுதான் அது இவ்வளவு சிறப்பாக மருத்துவ குணம் வாய்ந்ததற்கு நிறைய இருக்கு மற்றது, பட் யூஜெனால் வந்து ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட 60-70% வந்து இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி மைக்ரோபியல், பாக்டீரியாஸை அழிக்கக்கூடியது, வலி நிவாரணிகள், இது மாதிரி மலச்சிக்கலை தீர்க்கக்கூடிய, இந்த மாதிரி பல தன்மைகள் வந்து இதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜெனால். ஸோ இந்த கிராம்பு வாட்டரை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், பல முறைகள் இருக்கு. அதில் ஒரு முறை வந்து எடுத்துக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 3-4 கிராம்பு வந்து எடுத்துக்கணும். 4 கிராம்பு எடுத்துட்டு நல்லா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணணும். எவ்வளோ நேரம் பாயில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி வந்து பாயில் பண்ணிட்டு சிம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்ல வச்சு விட்டுறணும். அதுக்கப்புறம் மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, தினமும் இரவு தூங்குவதற்கு ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்னாடி இந்த தண்ணீரை குடிச்சிட்டு வரலாம். ஸோ தண்ணீரை குடிச்சிட்டு வரும்பொழுது என்ன பண்ணணும்னா, நல்ல ஒரு டீப் ஸ்லீப், நல்லா ஆழ்ந்த உறக்கம் அப்படிங்கிறது இந்த கிராம்பு தண்ணீரை வந்து குடிக்கிற மாதிரி வரும். அதே மாதிரி இதை நைட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றுல வந்து குடிக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வேளையும் உணவு உண்பதற்கு முன்னாடி இந்த நீரை வந்து குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி குடிப்பதனால் என்ன பலன் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த எதிர்கழித்தல்னு சொல்லுவாங்க, கேர்டுன்னு சொல்லுவாங்க, ஏப்பம், புளித்த ஏப்பம் வர்றது, தொண்டை வரைக்கும் வர்ற மாதிரி இருக்கிறது, நெஞ்சு கரிச்சல் போன்றவை இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இது நல்ல வந்து ஒரு தீர்வா இருக்கும். அடுத்து இதே நீர்ல நம்ம என்ன சேர்த்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டை இருக்கு பார்த்தீங்களா, அதோடைய தூளை வந்து சேர்த்துக்கிறோம். ஸோ பட்டையோட தூளை சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா, காலை மாலை 2 வேளையும் வெறும் வயிற்றுல தொடர்ந்து 2 வாரங்களுக்கு வந்து எடுக்கணும். எதற்காக எடுக்கணும் அப்படின்னா, இந்த காலில் சேத்துப்புண் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, கால் விரல் இடுக்குகள்ல வந்து இருக்கும். அது மாதிரி சில சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கும், அவங்களுக்கும் நம்ம யூஸ்வலா வந்து பார்த்தீங்கன்னா அரை இடுக்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா அரிப்பு வந்து ஏற்படும், தொடை இடுக்குகளில் வந்து அரிப்பு வந்து ஏற்படும். அவர்களுக்கும் ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்கும் ஆக்சுவலாக இதை எடுத்தீங்கன்னா ஒரு 4-5 நாள்லேயே நல்லா இருக்கும். இருந்தாலும் திருப்பி ரெக்கரண்ட்டாக திரும்ப திரும்ப நமக்கு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது அப்படிங்கிறப்ப 2 வாரம் இதை தொடர்ந்து எடுக்கும் பொழுது கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி பிபி வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்டிக்கை வந்து ஒரு 4 ஸ்டிக்கு 4 லவங்கம், அதனுடன் வந்து என்னன்னா 4 பட்டை, நல்லா நம்ம வந்து இந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு 4 பட்டை, அந்த பட்டையை வந்து நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர்ல ஊற வச்சிடணும். எத்தனை நாளைக்கு ஊற வைக்கணும் அப்படின்னா 4 நாட்களுக்கு வந்து ஊற வச்சிடணும். 4 நாட்கள் ஊற வச்சு 4 நாட்கள் கழிச்சு நம்ம குடிக்கணும். அப்ப நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். ஸோ நார்மலாகவே இது வந்து நல்ல வந்து ஊறல் நீராக இருக்கும். ஸோ நமக்கு லவங்கப்பட்டை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதுக்கு நல்ல வேசோ டைலேட்டர், பிபியை நல்லா கண்ட்ரோல் பண்ணுன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி குடிக்கலாம். அடுத்து இன்னைக்கு மவுத் வாஷ்க்காக நம்ம நிறைய வந்து செலவு பண்ணுறோம், அது சரியாக கூட இருக்கிறது கிடையாது, நிறைய கெமிக்கல் சார்ந்தது. ஸோ எனக்கு ஈறுகளில் வந்து வீக்கம் வருது, ஈறுகளில் ரத்தம் வடியுது, பற்களில் வந்து சொத்தைப்பல் இருக்கு, இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா 30-40 லவங்கம் கிராம்பை வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா வந்து ஒரு 3/4 ஜாடி தண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா, அதில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். எது வரைக்கும் கொதிக்க வைக்கணும்னா,
அது நல்லா ஒரு அம்பர் நிறத்துல வந்து வரும், ஒரு ப்ரௌன் நிறத்துல வரும். வந்த உடனே எடுத்து வச்சுட்டு ஒரு பாட்டிலில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். எப்பொழுதெல்லாம் நம்ம பல் துளக்குறோமோ துளக்குன பிறகு கடைசியில் வாய் கொப்பளிச்சுட்டு கடைசியில் ஒரு தடவை நம்ம மவுத் வாஷாக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, கார்கிலிங்க்கு. ஸோ அந்த மாதிரி எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன செய்வாங்க, இந்த வயிறு வலி, மாதவிடாயின் போது வலிகள் போன்றவை ஏற்படுறதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ அவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லவங்க நீரை வந்து நம்ம எடுக்கலாம். இந்த லவங்க நீரை வந்து எப்படி வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நல்ல லவங்கம் ஒரு 4 இல்லைன்னா 5 லவங்கம் வந்து எடுத்துக்கணும். இந்த 4, 5 லவங்கம் எடுத்துட்டு அதனுடன் 1 டம்ளர் தண்ணி, நம்ம முன்னாடி சொன்ன ப்ரிப்பரேஷன் மாதிரி தான், நல்லா பாயில் பண்ணிடணும். ஸோ பாயில் பண்ணிட்டு அதை நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும்னா ஃபில்டர் பண்ணி வந்து வச்சுக்கணும். எப்போ இந்த பீரியட்ஸ் பெயின் வருது பார்த்தீங்களா, பீரியட்ஸ் பெயின் வர்றப்ப இதனுடன் கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்து நம்ம அந்த பீரியட்ஸ் பெயின் இருக்கப்ப நம்ம எடுத்துக்கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பெயின் ரிலீவ் ஆகும். இதில் இந்த பட்டை, நம்ம இந்த லவங்கம் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா வலி நிவாரணி. நமக்கு அங்கே வந்து யூஸ்வலாக அதுவும் குறிப்பாக வந்து சிறு அந்த பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் பீரியட்ஸ் அப்போ பெயின் இருக்கப்போ அவங்களுக்கு ஒரு கன்ஜெஷன் இருக்கும். ஸோ அதை இது பண்ணி ஃப்ளோவை வந்து சீராக்கும். அந்த தசைகளோட ஸ்டிஃப்னஸ் இருக்கும், கர்ப்பப்பை தசைகளோட ஸ்டிஃப்னஸ் இருக்கும், அதை ரிலீவ் பண்ணும். நீங்கள் லெமன் எடுக்கக்கூடியதற்குரிய பயன் என்ன அப்படின்னா, நிறைய பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் பெயின் இருக்கும் பொழுது நார்மலாகவே அஜீரணம் போன்ற தொந்தரவுகள் இருக்கும். ஸோ அதற்கு தீர்வளிக்கும் வகையில் தான் என்ன பண்ணுறோம்னா இந்த இதை வந்து நம்ம கொடுக்குறோம். இது இல்லாமல் எனக்கு டயர்ட்னஸாக இருக்குது, திடீர்னு ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் மாதிரி வேணும் அப்படின்னா அப்பையும் பட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ 4 பட்டை எடுத்துக்கலாம், 4 லவங்கம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் இஞ்சி துண்டு போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுக்கிறப்ப நமக்கு இந்த டயர்ட்னஸில் இருக்குது, சில பேருக்கு இந்த பகல் நேரத்தில் தூக்கம் வந்து வரும். ஸோ அவங்களுக்குலாம் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்காக வந்து இந்த லவங்கம் வந்து இருக்கும். ஸோ அப்போ கிராம்பு தண்ணீர் அப்படிங்கிறப்ப ஓவராலாகவே நல்ல பலன்கள் தரும். வீசிங் இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்து இந்த சளி தொந்தரவு இருக்கிறவங்க, அவங்களும் இந்த கிராம்பை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டாங்கன்னா உடனே நல்ல வந்து ஒரு நிவாரணம் கிடைக்கும். அப்போ செரிமான பிரச்சனையா, பல்லீறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, கர்ப்பப்பை கோளாறுகளா, தூக்கமின்மையா, வலியா, மூட்டுகள்ல வலியா, யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த லவங்க குடிநீரை வந்து எடுத்துட்டோம், கிராம்பு குடிநீரை எடுத்துட்டோம் அப்படின்னா உடனே நல்ல வந்து பெயின் ரிலீவ் ஆகிறத வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இந்த கிராம்பு வாங்கும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்கணும். ஏன்னா இன்னைக்கு சந்தைகளில் நிறைய அதில் இருக்கக்கூடிய அந்த யூஜெனால் எசென்ஷியலை எடுக்கக்கூடிய கிராம்பு தான் இருக்கு. ஸோ கிராம்பு வாங்கும் பொழுது அதை வாங்கி நம்ம நாக்கிலேயோ இதுலேயோ வைக்கும் பொழுது அதனுடைய விறுவிறுப்பு தன்மை உடனே ரிலீஸ் ஆச்சுன்னா ஓகே. இல்லை கொஞ்சம் அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு, ஆனால் பெருசாக வந்து எதுவும் இல்லை அப்படின்னா அது எசென்ஷியல் ஆயில் எடுத்த கிராம்பு. ஸோ அதை விட்டு நல்ல குவாலிட்டியான கிராம்பு எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு சிறப்பான மருத்துவ குணத்தை வந்து நமக்கு தரும். நன்றி.